சென்னை ஆர்கே நகருக்கு உட்பட்ட 4 இடங்களில் 2500 பேருக்கு புரட்சி தலைவியின் பிறந்த நாளை ஒட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. வ.உ.சி. நகர் பகுதியில் மாவட்ட மகளிரணி செயலாளர் எஸ். நாகரத்தினம் ரவிராஜன் ஏற்பாட்டிலும், 41 தெற்கு வட்டம் கொருக்குப்பேட்டையில் வட்டக்கழக செயலாளர் வழக்கறிஞர் ஏ. விநாயகமூர்த்தி, பகுதி கழக செயலாளர் ஆர். நித்யானந்தம் தலைமையிலும், தண்டையார்பேட்டையில் பாசறை பகுதி செயலாளர் ஜி. சஞ்சய்குமார் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர். எஸ். ராஜேஷ் கலந்து கொண்டு அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து 2500 பேருக்கு இனிப்புகளுடன் அசைவ உணவு உள்ளிட்டவற்றை வழங்கினார். இதைத் தொடர்ந்து ஏழை எளிய பெண்கள் 10 பேருக்கு இட்லி பாத்திரத்தை வழங்கினார். இதில் நேதாஜி கணேசன், எம்.ஏ. சேவியர் மற்றும் மாவட்ட பகுதி வட்டப்பிற அணி நிர்வாகிகள், வட்ட கழக செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் இருந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் இதய தெய்வம் அம்மாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. உதகை ஏடிசி திடலில் நகர செயலாளர் சண்முகம் தலைமையில் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ஏ. ராமு, கழக ஒன்றிய செயலாளர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவியின் 77வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் அதிமுக சார்பில் மனவளர்ச்சி குன்றிய மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தும் பள்ளி சீருடையும் வழங்கப்பட்டது. இதனை முன்னாள் அமைச்சரும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளருமான எஸ்.பி. சண்முகநாதன் வழங்கி மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் அச்சம்பாடு சவுந்தரபாண்டி, முன்னாள் யூனியன் துணை சேர்மன் அப்பாதுரை, ஒன்றிய மாணவரணி செயலாளர் ஸ்டான்லி, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் இளங்கோ, மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை துணைச் செயலாளர் ஞானமுத்து மற்றும் நகர ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்.